ஒரு சமயம் அமைதியான ஒரு கிராமத்தில் அரவிந்த் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் கடந்த காலத்தில் செய்த தவறுகளை நினைத்து அடிக்கடி கவலைப்பட்டான். மேலும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று பயந்தான். அந்த நாள் அரவிந்த் தனது வீட்டின் வெளியே அமைதியாக அமர்ந்து கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான். அரவிந்த் இவ்வளவு கவலையுடன் இருப்பதை பார்த்த தாத்தா அவனை அழைத்து, "என்னடா இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்?" என்று கேட்டார். அரவிந்த் கடந்த காலமும் எதிர்காலமும் பற்றிய தனது கவலைகளை பகிர்ந்தான். தாத்தா அமைதியாகவும் அன்பாகவும் சிரித்தபடி அவனை கவனமாக கேட்டார். பிறகு தாத்தா அரவிந்தின் கையை பிடித்து அவர்களின் தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அந்த தோட்டம் மலர்கள், பச்சை செடிகள் மற்றும் உயரமான மரங்களால் அழகாக இருந்தது. "நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் காட்டப் போகிறேன்" என்று தாத்தா சொன்னார். தோட்டத்தில் தாத்தா ஒரு சிறிய செடியை காட்டி, "இது நமது நிகழ்காலம்" என்றார். அரவிந்த் மகிழ்ச்சியாக அந்த சிறிய செடிக்கு தண்ணீர் ஊற்றினான். அப்போது தாத்தா, "நிகழ்காலம் உன் கையில் இருக்கிறது. இதை இப்போது நல்லா பார்த்து கொண்டால் இது வலிமையான மற்றும் ஆரோக்கியமான செடியாக வளரும்" என்றார். அரவிந்த் அந்த விதையை அன்பாக வளர்த்தபோது அவனுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. அரவிந்த் கடந்த காலத்தை நினைத்தான். தாத்தா முதல் விதையை மண்ணில் புதைத்ததை அவன் நினைவில் கொண்டான். அப்போது தாத்தா, "இந்த விதை கடந்த காலம் போல. இது ஏற்கனவே மண்ணில் புதைக்கப்பட்டுள்ளது. அதை மாற்ற முடியாது. ஆனால் அதிலிருந்து நாம் பாடம் கற்கலாம்" என்று கூறியிருந்தார். அரவிந்த் அந்த வார்த்தைகளில் உள்ள ஞானத்தை உணர்ந்தான். பிறகு தாத்தா சொன்னார், "பார் அரவிந்த், நீ நிகழ்காலத்தை நல்லா பார்த்து கொண்டால் உன் எதிர்காலம் அற்புதமாக இருக்கும்." அதன் பிறகு அரவிந்த் கண்களை மூடி எதிர்காலத்தை கற்பனை செய்தான். அவன் மேகங்களால் உருவான ஒரு பெரிய மந்திர மரத்தை கற்பனை செய்தான். அது சூரிய ஒளியில் பிரகாசித்து உயரமாகவும் அழகாகவும் உயிர் நிறைந்ததாகவும் இருந்தது. தாத்தா அவனை பார்த்து பெருமையாக சிரித்தார். அந்த நாளிலிருந்து அரவிந்த் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி கவலைப்படவில்லை. அவன் இன்று என்ன செய்ய முடியும் என்பதில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். நேற்று நடந்தவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு ஒளிமயமான நாளையை கட்டி எழுப்பத் தொடங்கினான்.